நம்ம பார்க்க போகிற முக்கியமான மேட்ச் என்ன மேட்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்சிசி ஸ்டார் காய்ஸ் வர்சஸ் தென்றல். எம்சிசி ஸ்டார் காய்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட சதாம், ஸ்ட்ரைக்கனில் மதன். ஃபர்ஸ்ட் பாலே பேட் உரசிருக்கா, ஒரு நல்ல அப்பீல் இல்லை, டாட் பால். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட். ஒரு செகண்ட் பால், ஸ்ட்ரைக்கனில் மதன் இருக்காரு. அக்ராஸில் விட்டாருங்க, ஒரு பெரிய சுற்று டாப்பேஜ் ஆயிடுச்சாங்க. 2 ஃபீல்டருக்கு நடுவில் போதா, ஐயோ விட்டாங்க கேட்சை, நீ பிடி நான் பிடின்னு சொல்லி விட்டாங்க. முக்கியமான விக்கெட் இது. ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியுது எங்கள் டீம் பக்கம். ஓவரோட தேர்ட் பால், ஸ்ட்ரைக்கரில் மதன் இருக்காரு. மறுபடியும் அக்ராஸில் போக பார்த்தாரு, பால் கொஞ்சம் குயிக்காக வந்துருச்சு, தேர்ட் பால். ஃபஸ்ட்டு ஓவரோட 4வது பால் இது. வித்து இருந்துச்சு, ஆனால் பால் கொஞ்சம் குயிக்கராக வந்துருச்சு, டாட் பால். ஃபஸ்ட் ஓவரோட 5வது பால் இது. திரும்ப அக்ராஸில் கொடுத்தாருங்க, ஆனால் பால் பிடிங்கி கேப்பில் போயிடுச்சுங்க. இங்கே ஒரு பவுண்டரி கிடைக்குது. செகண்ட் பால்லேயே அவருக்கு ஒரு கேட்ச் விட்டாங்க. இப்போ ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு. பார்ப்போம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாரு அப்படின்னு. ஃபஸ்ட்டு பவர் பிளேயோட லாஸ்ட் ஒரு பால். லெக் சைடு அப்படியே தூக்கி விட்டாருங்க, காலில் போட்ட பால். அங்கே ஃபில்டரே கிடையாது பவர் பிளே ரீசன்னால. அங்கே ஒரு பவுண்டரி. ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா என்ன திருத்தம், ஃபஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பாலை நோ பாலை போட்டார். ஃப்ரீட் பால், இப்போ டாட். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 11, எந்த விக்கெட்டும் போல். 2வது ஓவர் போட பிரதாப் பண்ண வந்திருக்காரு. ஸ்ட்ரைக் எண்டில் மதன். ஃபஸ்ட்டு பாலே ஒரு யார்க்கர் மாதிரி போட்டிருக்காரு, கையிலே அடிச்சுட்டு குயிக் சிங்கிள் ஓடிட்டாங்க. ஸ்ட்ரைக்கர் நான் ஸ்ட்ரைக்கர் 2 பேருமே மதன், அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாகிடுச்சு. செகண்ட் பால் ஆஃபில் அப்படியே ஒரு வெட்டி விட்டாருங்க, பிடுங்கி கேப்பில் போயிடுச்சுங்க. திரும்ப ஒரு பவுண்ட்ரி. 2வதோட 3வது பால் இது. அப் டு மேலே வரைக்கும் கவர்ஸில் கேப்பில் அடிச்சிட்டாருங்க கரெக்டாக. திரும்ப ஒரு பவுண்ட்ரி. 2வதோட 4th பால் அடித்து போட்டார். அதை குதிச்சு அடிச்சிருக்காருங்க, வெளியில் போதா, கையிலே போதுங்க, விக்கெட்டுங்க. நான் கூட வெளியிலே போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். ஸ்ட்ரைக்கில் பார்த்தோம் அப்படின்னா புது பேட்ஸ்மேன் அஜித். செகண்ட் பவர் பிளே ஓவரோட 5வது பால் இது. ஃபஸ்ட்டு பாலே நீட்டாக ஒரு சிங்கிள், கையில் அடிச்சு ஓடிட்டான்ப்பா அஜித். செகண்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒரு பால், ஸ்ட்ரைக் எண்டில் மதன். ரிவர்ஸ் முயற்சி, பால் குயிக்கராக வந்துருச்சு, டாட் பால். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா 21க்கு 1 விக்கெட். 3வது ஓவர் போட திரும்ப ஃபஸ்ட் ஓவர் போட்ட சதாமண்ணே வந்துட்டார். ஸ்ட்ரைக் எண்டில் அஜித். ஃபஸ்ட்டு பாலே ஐயோ, இங்கே ஒரு கேட்ச் ட்ராப்புங்க. முக்கியமான விக்கெட்டு, அஜித்தோட விக்கெட்டு. கையில் வந்த கேட்சை விட்டார். திரும்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியுது, இந்த விக்கெட்டோட இம்பார்ட்டன் அவங்களுக்கு தெரியும். 3வது ஓவரோட செகண்ட் பால் அடித்து போட்டார். அது அப்படியே பேட்டில் ஆடிட்டு இங்கே ஈஸியாக ஒரு 2 கிடைக்கும்னு நினைக்கிறேன். கம்ஃபர்டபுளாக 2 ஓடிட்டாங்க. 3வது ஓவரோட 3வது பால் இது. ஸ்ட்ரைக் எண்டில் அஜித். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டாக முட்டிட்டாங்க. அங்கே ஐயோ சரியான எஃபோர்ட்டுங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் டைவ் அடிச்சார் அபியனை, ஆனால் பால் கேரி ஆகலை அவருக்கு. எஃபோர்ட்டுக்கு மார்க்கு கண்டிப்பாக 100 கொடுக்கணுங்க. ஃப்ரண்ட்டில் டைவை போட்டார், பால் கேரி ஆகலை. 3வது ஓவரோட 4வது பால் இது. ஸ்ட்ரைக் எண்டில் அஜித். ஒரு டாட் பால். 3வது ஓவரோட 5வது பால் இது. ஸ்ட்ரைக் எண்டில் திரும்ப அஜித். எப்பா மேலே வரைக்கும் போட்ட பாலை கிளப்பிட்டாங்க அஜித், ஒரு ராக்கெட்டை. எங்கேயோ போயிடுச்சுங்க இந்த 6. தொலை தூரம் அடிச்சிட்டாங்க தூக்கி. லைன்லேருந்து ஒரு 10-15 மீட்டர் சேர்த்தே அடிச்சிட்டாங்க. 3வதோட லாஸ்ட் ஒரு பால் இது. ஸ்ட்ரைக் எண்டில் அஜித். ஒரு 6க்கு அப்புறம் நீட்டாக இங்கே ஒரு ஐயோ சிங்கிள்னு சொல்ல வந்தேன். அங்கே ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. கண்டிப்பாக 2 ஓடிடுவாங்க. இங்கே ஒரு டபுள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோரை பார்த்தோம் அப்படின்னா 33க்கு 1. 4வது ஓவர் போட சுதாரன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக் எண்டில் மதன். சுதாரனோட ஃபஸ்ட்டு பால் இது. ஃபுல்லாக ஏறி வந்துட்டாருங்க ஆஃபில். ஐயோ தப்பான பாலுங்க. இங்கே ஒரு பவுண்டரி பின்னாடி போயிடுச்சு, கீப்பர் பின்னாடி. ஈஸி பால் தான் சொல்லணும் இந்த பாலை.
சுதாகர் அண்ணனோட செகண்ட் பால் ஸ்ட்ரைக் ஹேண்டில் மதன். ஃபஸ்ட்டு பாலே பவுண்டரி போயிருக்கு. திரும்ப அதே மாதிரி ஏறி வந்திருக்காரு. காலில் சொருகிட்டாருங்க பால். இந்த பாலை இங்கே ஒரு சிங்கிளா டபுளா? ஈஸி டபுளுங்க. மறுபடியும் அடிக்கிற பால் அடிக்கிறாங்க. ஒரு ரன்னு ஓடி எடுக்கிறாங்க. ஸ்கோர் போயிட்டே இருக்கு மூவ் ஆகி. சுதாகர் அண்ணனோட 3வது பால் இது ஸ்ட்ரைக் ஹேண்டில் மதன். இறங்கி போய் லைனை கொஞ்சம் கீழே இழுத்துட்டாரு. அதை அப்படியே ஆஃபில் நீட்டாக ஆடிட்டார் அட்ஜஸ்ட் பண்ணி. இங்கே திரும்ப ஒரு டபுள் நினைக்கிறேன். திரும்ப ஒரு டபுள். சுதாகரனோட 4வது பால் இது ஸ்ட்ரைக் ஹேண்டில் திரும்ப மதன். திரும்ப லைன் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டார். நீட்டாக பேட்டில் ஆடிட்டார். இங்கே ஒரு சிங்கிள். நாலாவதோட 5வது பால் இப்போ ஸ்ட்ரைக் ஹேண்டில் அஜித் வந்துனா மேலே வரைக்கும் போட்டார். எம்மாடியோ என்ன ஷாட்டுங்க இது! ஃப்ளாட்டாக 6 போச்சுங்க. 4வதோட லாஸ்ட் ஒரு பால் ஸ்ட்ரைக் ஹேண்டில் திரும்ப அஜித். இந்த டைம் லைனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு. இங்கே ஒரு சிங்கிள். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோரை பார்த்தோம் அப்படின்னா 49க்கு 1. முக்கியமான ஓவரை போடுறதுக்கு பென்சின் வந்திருக்காரு ஸ்ட்ரைக் ஹேண்டில் அஜித். ஃபஸ்ட்டு பாலே அடித்து போட்டார். இங்கே ஒரு டாப் ஏஜுங்க. பிடிச்சா முக்கியமான கேட்சாக இருக்கும். கையிலே வந்துருச்சு. வந்த ஃபஸ்ட்டு பாலே முக்கியமான விக்கெட். அஜித்தோட விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாருங்க பென்சினுங்க. இங்கேருந்து மேட்ச் மாறும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவருக்கே 49 ஆடிட்டாங்க. இங்கேருந்து மேட்ச் மாறணும், இல்லைனா ஒரு பெரிய ஸ்கோர் போயிடும் கண்டிப்பாக. இப்போ ஸ்ட்ரைக் ஹேண்டில் விஜய் வந்திருக்காரு. போன மேட்ச் 1 மேட்ச் ஷோ காட்டினார். பென்சினோட செகண்ட் பால் இது. திரும்ப அடித்து போட்டார். பால் குயிக்கராக வந்துருச்சு. போயிட்டுங்க. இங்கே 5வது ஓவரோட 3வது பால் இது. போன மேட்ச் விஜய் வந்து 60 ரன் ஆடி இருந்தார். இந்த மேட்ச்சை பார்ப்போம் அவர் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. மேலே வரைக்கும் போட்டார். அங்கே கேட்சா? ஐயோ, அங்கே ஒரு நல்ல அட்டம்ப்ட்டுங்க. பால் கையிலேருந்து வெளியே தப்பிடுச்சு. பென்சின் வந்த உடனே மேட்சை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பக்கம் திருப்பிட்டு இருக்காரு. இங்கே ஒரு குயிக்காக ஒரு டபுள் ஓடிட்டாங்க. சாரி, 5வது 3வது பால் இப்போ தாங்க ஒரு வீடு போட்டுருந்தேன், அதை மறந்துட்டேன். அடித்து போட்டார். இங்கே ஒரு 1 பவுன்ஸ். 5வதோட 4வது பால் போடுறாரு பென்சின். ஸ்ட்ரைக் ஹேண்டில் விஜய் இருக்கார். நேராக கொண்டு வந்து காலிலே போட்டாருங்க. இங்கே ஒரு பிக்ஸிங் ஓடிட்டுருக்காங்க. எடுத்து டேரெக்டாக அடிச்சிட்டாருங்க. இங்கே 1 விக்கெட்டுங்க இந்த ஓவரில். பென்சின் போடுற ஓவரில் இது 2வது விக்கெட். இது முக்கியமான பேட்ஸ்மேன் அஜித்தையும் எடுத்துட்டாரு, விஜய் எடுத்துட்டாரு. 4 ஓவருக்கே 49 ஆடி இருந்தாங்க. முக்கியமான மேட்ச் ஓவரை முக்கியமாக போட்டு மேட்சே அவங்க பக்கம் திருப்பிட்டாருங்க. 5வதோட 5வது பால் இது ஸ்ட்ரைக் ஹேண்டில் மதன் வந்துட்டார். இப்போது இறங்கி போய் ஒரு பெரிய சுற்று நல்லா படலை நினைக்கிறேன். டாப்பேஜ் ஆகிடுச்சு. இன்னொரு விக்கெட்டுங்க. மேட்ச் ஓவர் எப்படி போட்டுக்காருன்னு பாருங்கள். ஒரே ஓவரில் 3 விக்கெட்டுங்க. மேட்சே அவங்க பக்கம் மாற்றிட்டாரு இந்த ஓவரில். 5வதோட லாஸ்ட் ஒரு பால் ஸ்ட்ரைக் ஹேண்டில் நியூ பேட்ஸ்மேன் பெருமாள். டாட் பாலுங்க. இங்கே பென்சினோட ஓவரை 3 ரன்னுக்கு போட்டாருங்க. இங்கே இதோட 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோரை பார்த்தோம் அப்படின்னா 52க்கு 4 விக்கெட். அதில் இந்த ஓவரில் மட்டும் 3 விக்கெட். 6வது ஓவர் போட 2வது ஓவர் போட பிரதாப் பண்ணி வந்துட்டார் ஸ்ட்ரைக் ஹேண்டில் புது பேட்ஸ்மேன் நவீன். எம்மாடியோ ஃபஸ்ட்டு பாலே சுவிட்சில் திரும்பி எங்கேயோ அடிச்சிட்டாருங்க. தூக்கி அந்த வேலியெல்லாம் தாண்டி எங்கேயோ அடிச்சிட்டாருங்க. பிரம்மாண்டமான சிக்ஸுங்க இது. பவுலருக்கே ஒன்றும் புரியல. 6வது ஓவரோட 2வது பால் திரும்ப நவீன் தான் ஸ்ட்ரைக்கில். திரும்ப ரிவர்ஸ் முயற்சி. ஆனால் அந்த டைம் தெளிவாக அந்த சைடு போட்டாருங்க பாலை. இங்கே 2 இது ஓடலைன்னு நினைக்கிறேன். டாட் பால். 6வது ஓவரோட 3வது பால் இது ஸ்ட்ரைக் ஹேண்டில் திரும்ப நவீன். நேராக கொண்டு வந்து காலிலே போட்டாருங்க புல் டாஸா. இங்கே ஒரு சிங்கிளாக டபுளான்னு பார்க்கணும். கீப்பரும் சேர்ந்தே ஓடிட்டார். பாலுக்கு ஓடலைங்க. இங்கே ஒரு சிங்கிள். 6வதோட 4வது பால் ஸ்ட்ரைக் ஹேண்டில் பெருமாள். ஏறி போய் தூக்கி விட்டலான்னு பார்த்தாரு பெருமாள். பால் வைக்கிற வந்துருச்சு. டாட் பால். 6வதோட 5வது பால் போகிறாரு ஸ்ட்ரைக் ஹேண்டில் திரும்ப பெருமாள். மேலே வரைக்கும் போட்டார். இங்கே ஒரு வைடு. 6வதோட 5வது பால் ஸ்ட்ரைக் ஹேண்டில் பெருமாள். மடக்கி ஒரு சுத்துங்க லெக் சைடில். அப்படியே நான் கையிலே விழுது நினைக்கிறேன். விக்கெட்டுங்க. இங்கே பால் நல்லா படலை. பேட்டோட மிடில் படலை. திரும்ப ஒரு விக்கெட்டுங்க தென்றலுக்கு. 6வதோட லாஸ்ட் ஒரு பால் ஸ்ட்ரைக் ஹேண்டில் நியூ பேட்ஸ்மேன் சிவனேசன். வந்த உடனே ஒரு பெரிய சுற்று அக்ராஸில். மறுபடியும் அப்படியே நான் கையிலே விழுது நினைக்கிறேன்.
1 விக்கெட்டுங்க. இவருக்கும் நல்லா படலை. இதோட 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோரை பார்த்தோம் அப்படின்னா 60, 6 விக்கெட்டுக்கு. மேட்சோட 7வது ஓவரை போட முக்கியமான ஓவரை போட்ட பென்சின் வந்துட்டார். ஸ்ட்ரைக் எண்டில் நவீன். ஃபஸ்ட்டு பாலே விட்டு தட்டு கட்டுன்னு ஆடி இருக்காரு. நேராக பாயிண்ட் கையிலே தான் போகுது. இங்கே ஒரு சிங்கிள். 7வது ஓவரோட செகண்ட் பால் இது. ஸ்ட்ரைக் எண்டில் சுந்தர். ஒரு குட்லண்ட் பாலை நேருக்கு நேரம் அரைஞ்சிட்டாருங்க. கையிலே விழுதான். 1 பவுன்ஸில் அங்கே ஒரு பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. முக்கியமான பவுண்ட்ரி இப்போ தென்றலுக்கு. ரொம்ப நேரமாக ஆச்சு பவுண்ட்ரியை பார்த்து. இப்போ தான் சுந்தர் பேட்லேருந்து ஒரு பவுண்ட்ரி வந்த மாதிரி இருக்குது. 7வதோட 3வது பால். ஸ்ட்ரைக் எண்டில் திரும்ப சுந்தர். மறுபடியும் அக்ராஸில் ஒரு பெரிய முட்டிட்டாருங்க. எப்பா அங்கே சரியான கேட்சுங்க. பால் வெளியில் போயிட்டு இருந்துச்சு. குறுக்க தாவி பிடிச்சிட்டாரு. அப்படியே என்னங்க பென்சின் எடுக்கிற 4வது விக்கெட்டுன்னு நினைக்கிறது. 7வதோட 4வது பால் இது. ஸ்ட்ரைக்கில் புது பேட்ஸ்மேன் ஜெயபால் அண்ணன். அந்த ஃபஸ்ட்டு பால் சுவிட்ச் ஹிட்டில் இங்கே ஒரு கேட்ச் விட்டாருங்க கீப்பரு. பிடிச்சிருந்தா பென்ஷனுக்கு இது ஒரு 5-4 இருந்திருக்கும். 5 விக்கெட் எடுத்துருப்பார் இந்த மேட்ச்சில். 7வதோட 5வது பால் இது. ஸ்ட்ரைக் எண்டில் நவீன் வந்துட்டார். இப்போ எம்மாடியோ பெரிய ஷாட் அடிச்சிருக்காருங்க. ஆனால் அது ஹைட்டாக தான் போயிருக்கு. ட்ராவல் ஆகலை பால் வெளியே. இப்போ தாங்க கீழே வருது. சுதாரணை சேஃபாக பிடிச்சார் அந்த கேட்சை. பென்சினோட ஓவரில் விழுகிற 5வது விக்கெட் இது. அவர் போட்ட 2 ஓவரையும் டீமுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக போட்டு கொடுத்துருக்காங்க பென்சினிங்க. 7வது ஓவரோட லாஸ்ட் ஒரு பால். ஸ்ட்ரைக் எண்டில் நியூ பேட்ஸ்மேன் சங்கர் வந்துட்டார். அந்த உடனே ஒரு பெரிய சுற்று ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க போல்டுக்குங்க. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோரை பார்த்தோம் அப்படின்னா 66க்கு 8. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவரை போகிறதுக்கு சந்துரு வந்திருக்காரு. ஸ்ட்ரைக் எண்டில் ஜெயபால். ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஸ்லோவராக நேரத்துக்கு பேட்லேயே புட்டாஸாக போட்டார். அங்கே ஒரு சிங்கிள் தான் போகணும்னு நினைக்கிறேன். சிங்கிள். லாஸ்ட் ஓவரோட செகண்ட் பால் இது. ஸ்ட்ரைக் எண்டில் சங்கர் இருக்கார். அக்ராஸில் ஒரு பெரிய சுத்தான பேட்டில் அது நல்லா படலைன்னு நினைக்கிறேன். ஐயா அங்கே ஒரு கேட்ச் ட்ராப்புங்க. இங்கே ஒரு சிங்கிளா டபுளா இங்கே ஈஸியாக ஒரு 2 ஓடி எடுத்துட்டாங்க. லாஸ்ட் ஓவரோட 3வது பால் இது. ஸ்ட்ரைக் எண்டில் திரும்ப சங்கர் இருக்கார். கீழே அடித்து போட்டார். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டாக ஆடி இங்கே ஒரு சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். லாஸ்ட் ஓவரோட 4வது பால் இது. ஸ்ட்ரைக் எண்டில் ஜெயபாலன் பண்ணிட்டார். சுவிட்ச் திரும்பிட்டார். அங்கே ஸ்லோவாக தூக்கி ஸ்டெம்பில் பண்ணாங்க சந்திரன். இந்த விக்கெட்டோட தென்றலுக்கு 9 விக்கெட் போயிடுச்சு. லாஸ்ட் ஒரு விக்கெட் தான் பேலன்ஸ் இருக்குது. லாஸ்ட் ஓவரோட 5வது பால். ஸ்ட்ரைக் எண்டில் நியூ பேட்ஸ்மேன் தினேஷ். 10 மேலே வரைக்கும் ஒயிட்டியாக இருக்கிற மாதிரி போட்டார். அங்கே ஒரு ரன் அவுட்டுங்க. தென்றலுக்கு இன்னும் ஒரு பால் பேலன்ஸ் இருக்குது. ஆனால் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. தென்றல் டீம் பார்த்தீங்க அப்படின்னா 70 ரன் ஆடிருக்காங்க. 71 ரன்னை டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க எம்சிசி ஸ்டார் கைஸுக்கு. இது ஒரு போல் டிசைடர் மேட்ச்சு. இதில் வின் பண்ணுறவங்க டைரெக்டாக ப்ரைஸ் கொண்டு போயிடுவாங்க. பவுலிங் எண்டில் மதன் இருக்கார். பேட்டிங் எண்டில் ஸ்ட்ரைக்கில் முத்து, நான் ஸ்ட்ரைக்கில் அபி. ஓவரோட ஃபஸ்ட்டு பாலே அடித்து போட்டார். இங்கே ஒரு டாப் வச்சு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாலே எங்கள் விக்கெட்டுங்க. சரியான ஸ்டார்ட் கிடச்சிருக்கு தென்றலுக்கு. இப்போ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சதாம் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் போயிருக்கு. பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகுதுன்னு. ஓவரோட செகண்ட் பால். அப் டு மேலே வரைக்கும் யார்கரா போட்டார். இங்கே ஒரு டாட் பால். ஃபஸ்ட்டு ஓவரோட 3வது பால் இது. ஸ்ட்ரைக் எண்டில் சதாம் இருக்கார். இறங்கி போய் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரைட்டாக சரியான ஷாட்டுங்க. பால் வெளியிலே போயிடுச்சு நினைக்கிறேன். இங்கே ஒரு 3வது ஓவரோட 4வது பால் இது. ஸ்ட்ரைக் எண்டில் திரும்ப சதாம் இருக்கார். மறுபடியும் இறங்கி போய் இந்த டைமில் கொஞ்சம் கீழே இழுத்துட்டாருங்க. ஒரு பெரிய அப்பீல். நாட் அவுட். டாட் பால். ஃபஸ்ட்டு ஓவரோட 5வது பால் இது. ஸ்ட்ரைக் எண்டில் சதாம் இருக்கார். அடித்து போட்டார். இங்கே ஒயிட் கொடுத்துட்டாருங்க அம்பையர். போன பால் ஒயிடு. 5வது பால் திரும்ப போகிறாரு. இறங்கி போனார். இங்கே ஒரு பேட்டில் நிற்க இருந்துச்சு. கேரி அவளுங்க கீப்பருக்கு நல்ல எஃபோர்ட்டுங்க. ஆனால் அவ்வளோ தான் சொல்கிறாரு. நல்ல எஃபோர்ட்டுன்னு தான் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஓவரோட லாஸ்ட் ஒரு பால். ஸ்ட்ரைக் எண்டில் அபி வந்துட்டார். வந்த உடனே காலில் போடலான்னு பார்த்தாரு. இங்கே ஒரு ஒயிட்.
போன பால் போயிட்டு இந்த பால் திரும்ப போகிறாரு. மறுபடியும் மேலே வரைக்கும் யாருக்காரா போட்டாருங்க. இங்கே சிங்கிள் எதுவும் ஓடலை. டாட் பால். இதோட ஃபஸ்ட்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோரை பார்த்தோம் அப்படின்னா 9 ரன்னு, ஒரு விக்கெட். ரெண்டாவது பவர் பிளே ஓவரை போட மதனண்ணே வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கனில் சதாம் இருக்கார். இந்த ஓவரை பிடிச்சி போகிறாரா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பால். ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, போல்ட்டுக்குங்க. டாட் பால். செகண்ட் ஓவரோட செகண்ட் பால். ஸ்ட்ரைக்கனில் சதாம் இருக்கார். இறங்கி போய் இங்கே ஒரு பவுண்ட்ரிங்க, கேப்பில் போயிடுச்சு பவர் பிளே ரீசன்னால். செகண்ட் பவர் பிளே ஓவரோட 3வது பால் இது. ஸ்ட்ரைக்கனில் திரும்ப சதாம். ஒரு மாதிரி டிஃபென்ஸ் வைக்கலான்னு பார்த்தாரு. இங்கே ஒரு டாட் பால். செகண்ட் ஓவரோட 4வது பால் இது. ஸ்ட்ரைக்கனில் சதாம். இறங்கி போய் இங்கே ஒரு டாப் வச்சுங்க, பிடிச்சா முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். நல்லா கேட்சுங்க பெருமாள் கிட்ட இருந்து. இதோட 2வது விக்கெட் போகுது எம்சிசி ஸ்டார் கைஸுக்குங்க. இப்போ ஸ்ட்ரைக்கனில் புது பேட்ஸ்மேன் அண்ணன் பிரதாப் பண்ண வந்திருக்காரு. மதன் அண்ணனோட 5வது பால் இது. ஃபஸ்ட்டு பாலே ரிவர்ஸில் ஒரு பெரிய சிக்ஸுங்க. ஃபஸ்ட்டு பாலே ரிவர்ஸில் திரும்பி கரெக்டாக கனெக்ட் பண்ணுறாரு பேட்டில். 2வது பவர் பிளே ஓவரோட லாஸ்ட் ஒரு பால். மறுபடியும் ரிவர்ஸு, ஆனால் பாலு போயிடுங்க. லைனை விட்டு வெளியில் போயிடுச்சு. போன பால் ஒய்டு. லாஸ்ட் பாலை திரும்ப போகிறாரு மதன். மறுபடியும் ரிவர்ஸு, மறுபடியும் அதே இடம், மறுபடியும் அதே ஷாட்டு. இங்கே திரும்ப ஒரு சிக்ஸுங்க. அந்த உடனே 2 சிக்ஸ் அடித்து ப்ரெஷரை ஃபுல்லாக இறக்கிட்டாரு இப்படி பண்ணேன். இப்போ 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோரை பார்த்தோம் அப்படின்னா 26க்கு 2. 3வது ஓவரை போட விஜய் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கனில் அபி. ஃபஸ்ட்டு பால் ஒரு நல்ல லைன், நல்ல லென்த்துங்க. டாட் பால். 3வது ஓவரோட செகண்ட் பால். ஸ்ட்ரைக்கனில் அபி இருக்கார். மேலே வரைக்கும் போட்டார். நடந்து போய் பெரிய சிக்ஸுங்க. 6 லைனில் இருந்தே ஒரு 20 மீட்டர் சேர்த்தே அடிச்சிட்டாருங்க. மிகப்பெரிய சிக்ஸ் அபியனை பேட்டிலேருந்து. 3வது பால். ஸ்ட்ரைக்கனில் திரும்ப அபியனை. திரும்ப அதே ஷாட் ட்ரை பண்ணார். ஆனால் இந்த டைம் லைனை கொஞ்சம் கீழே எடுத்துட்டாரு. முக்கியமான அபியனோட விக்கெட்டும் போகுது இங்கே. மூணு விக்கெட்டு போயிருக்கு. இப்போ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சந்துரு வந்திருக்காரு. விஜய் டூ சந்துரு மேலே வரைக்கும் போட்டார். நீட்டாக இங்கே ஒரு சிங்கிள். மூணாவது ஓவரோட 5வது பால் இது. ஸ்ட்ரைக்கனில் பிரதாப் பண்ணிருக்காரு. ஃபுல்லாக ஏறி வந்து லெக் சைடு மடக்க பார்த்தாரு. பால் கொஞ்சம் குயிக்காக வந்துருச்சு. டாட் பால். 3வது ஓவரோட லாஸ்ட் ஒரு பால். ஸ்ட்ரைக்கனில் திரும்ப பிரதாப் இருக்கார். மேலே வரைக்கும் போட்டார். பேட்டில் ஆடிட்டு இங்கே ஒரு டபுளா இல்லை சிங்கிள். இதோட 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோரை பார்த்தோம் அப்படின்னா 34க்கு 3 விக்கெட் போயிருக்கு. இங்கேருந்து மேட்ச் எந்த பக்கம் போகுதுன்னு பார்க்கலாம். 4வது ஓவர் கூட அண்ணன் ஜெயபால் அண்ணன் ஃபஸ்ட்டு பால் ஒரு மாதிரி லெக் சைடு ஏறி போய் பின்னாடி தூக்கி விட்டுலான்னு பார்த்தாரு. பால் குயிக்கராக போயிடுச்சு. ஒய்டுங்க. போன பால் ஒய்டு. ஃபஸ்ட்டு பாலை திரும்ப போகிறார். ஸ்ட்ரைக்கனில் பிரதாப் மறுபடியும் ஏறி வந்திருக்காரு. பேட்டில் போட்டார். புல்டாஸா கேப்பில் போதா இல்லைங்க. அங்கே ஒரு ஃபில்டர் வச்சுட்டாங்க. இங்கே டபுளா இல்லை சிங்கிள். நாலாவது ஓவரோட செகண்ட் பால். ஸ்ட்ரைக்கனில் சந்துரு. எப்பா லெக் ஸ்டெம்பு வருஷம் தெரிஞ்சுங்க பால். இங்கே கீப்பரும் விட்டார். இங்கே ஒய்டு ப்ளஸ் 1 நினைக்கிறேன். ஆமாம் ஒய்டு ப்ளஸ் ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க. ஒய்டு ப்ளஸ் 1. 4வது ஓவரோட 3வது பால் இது. திரும்ப ஏறி வந்திருக்காரு. லெக் ஸ்டெம்பில் பட்டுருச்சுங்க இந்த டைம் பால். போல்டுங்க. இங்கே லைட்டாக லெக் ஸ்டெம்பில் மட்டும் பட்டு போயிடுச்சு. இதோட எம்சிசி ஸ்டார் கைஸ்க்கு 4வது விக்கெட்டும் போகுது. ஸ்ட்ரைக்கனில் நியூ பேட்ஸ்மேன் சுதாரணை அந்த உடனே ஒரு அல்ட்ரா ஃப்ளேயரை போட்டாருங்க. அதை நீட்டாக சிங்கிள் அடிக்க போயிட்டார். 4வது ஓவரோட 4வது பால். ஸ்ட்ரைக்கனில் சந்துரு
மறுபடியும் ஒரு ஸ்லோரி வேரியேஷனு. ஐயோ மிஸ் பண்ணிட்டாருங்க பாலை. அடிக்கிற இடத்துல இருந்துச்சு. இங்கே ஒரு டாட் பால். 4வது 5வது பால் இது. சுவிட்சில் மறுபடியும் தூக்கி போட்டாருங்க பால். இங்கே மறுபடியும் ஒரு டாட் பால். ஜெயபாலன் ஒரு மாதிரி பேட்ஸ்மேனுக்கு வேகத்தை காட்ட மாட்டுறாரு, ஸ்லோயராக போடுறாரு. 4வது ஓவரோட லாஸ்ட் ஒரு பால். மறுபடியும் ஸ்லோயரு. ஆனால் இந்த டைமு துண்டாக தூக்கி வெளியிலே அடிச்சிட்டாருங்க சந்துரு. ஜெயபாலனை 2 ஸ்லோயரு நல்ல இடத்துல போட்டு டாட்டு பிடிச்சாரு. இந்த ஸ்லோயரு பேட்லேயே விழுந்துருச்சு கரெக்டாக. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோரை பார்த்தோம் அப்படின்னா 45க்கு 4. மீதமுள்ள 24 பாலுக்கு 26 அடித்தாங்கன்னா எம்சிசி ஸ்டார் ரைஸ் வின்னு. 5வது ஓவர் போட சிவனேஷ் அண்ணன் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் அடித்து போட்டார். இங்கே கேட்சான்னு பார்க்கணும், வெளியிலே போயிடுச்சுங்க பால். இங்கே நல்லாவே அடிக்காத மாதிரி இருந்துச்சு. பால் அப்படி விண்டுக்கே எடுத்துகிட்டு போயிடுச்சு வெளியில். ஃபஸ்ட்டு பால் இங்கே ஒரு 6 சுதாகரன் பேட்டில் இருந்து. 5வது ஓவரோட செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் திரும்ப சுதாகரனை ஏறி போய் ரீச்சில் இருந்துச்சுங்க, விட்டாருங்க பாலை. டாட் பால். 5வது ஓவரோட 3வது பால் இது. ஸ்ட்ரைக்கில் சுதாகரனை நேருக்கு நேராக அடிக்க போடுற பிரம்மாண்டமான 6ங்க. ஸ்லாட்டில் போட்டார், அதை அப்படியே தூக்கி வெளியில் போட்டார் சுதாகரனை. 5வது ஓவரோட 4வது பால் ஸ்ட்ரைக்கில் திரும்ப சுதாகரனை அடித்து போட்டார். நல்லா பேட்டில் படலை. இங்கே சிங்கிளாக டபுளான்னு பார்க்கணும். சிங்கிள். ஆல்ரெடி இந்த ஓவரில் 13 ரன் வந்துருச்சு. இன்னும் 13 ரன் அடித்தா எம்சிசி ஸ்டார் ரைஸ் வின்னு. 5வது ஓவரோட 5வது பால் இது. அடித்து போட்டார், அதை அப்படியே தாவி ஆஃப் சைடில் அடிச்சிட்டாருங்க சத்துருங்க. வெளியிலே போயிடுச்சுங்க. இந்த 6 மூலமாக இன்னும் 7 ரன் அடித்தா எம்சிசி ஸ்டார் ரைஸ் வின்னு. 5வது லாஸ்ட் ஒரு பால் திரும்ப அடித்து போட்டிருக்காரு. இங்கே ஒயிட்டு கொடுத்துட்டாருங்க அம்பையர். இப்போ இன்னும் 6 ரன் அடித்தா எம்சிசி ஸ்டார் ரைஸ் வின்னு. 5வது லாஸ்ட் ஒரு பால் மறுபடியும் ஸ்லாட்டில் தூக்கி நேருக்கு நேராக வெளியிலே அடிச்சிட்டாருங்க. இந்த ஓவரில் மேட்சே முடிஞ்சுங்க.